ஹலோ கைஸ், கோயம்புத்தூரில் ரொம்ப கம்மியான விலைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிற இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். இந்த இடம் வந்து ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட்டு. இது லாரிப்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து தான் எல்லா கடைகளுக்கும் ஃபிஷ்ஷு வந்து சப்ளை ஆகுது. டைரெக்டாக இங்கே இந்த ஃபிஷ் மார்க்கெட் காலையில் 3 மணிலேருந்தே இருக்கும். வெனஸ்டேவும் அப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு வரும். மற்ற டேஸ்லேயும் இருக்கும், பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து அன்றைக்கி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே போகையில் பார்த்திங்கன்னா இந்த வழி ஃபுல்லாக எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு எல்லா கடைகளும் இருக்கும். என்ன நமக்கு தேவையோ அதை வாங்கிக்கலாம். அந்த ரோடே ஃபுல்லாக எல்லா கடைகளும் தான் இருக்கும். சோஃபா கூட விற்றுட்ருந்தாங்க, மண்பானை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் விற்பாங்க. இங்கே வந்து ஃபிஷ்ஷு க்ளீனிங்கும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளீனிங்க்கு ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு ரேட் வாங்குகிறாங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷும் கிடைக்கும். ஹோல்சேல் விலையில் மெயினாக கிடைக்கும். வெங்காயம், பிளாஸ்டிக் ஐட்டம், ஹாட் பாக்ஸு, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்வாரியம் செட்டப் கூட இருந்தது. இதுதான் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு. இங்கே பைக் பார்க்கிங்கும் இருக்குது, கார் பார்க்கிங்கும் இருக்குது. வேணுங்கிறவங்க உள்ளே கொண்டு போய் நிறுத்திக்கலாம். 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லாட்டி நம்ம வெளியவே நிறுத்திக்கலாம். நாங்கள் போனது காலையில் 8 மணினங்காட்டி அவ்வளோ ஒன்றும் ரஷ் இல்லை. ப்ரானு எல்லாமே இருந்தது. டைகர் ப்ரானெல்லாம் கிலோவே 600 தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ரானுன்னு. இது 600 தான். குட்டி ப்ரான் வந்து 350. இது ஐல மீன் கிலோ 200 ருபீஸு. அப்புறம் மத்தி வந்து 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்க. நெய்த்திலி வந்து 1 கிலோ 120 தான். அப்புறம் வேறு நிறைய ஃபிஷ் இருந்தது. வஞ்சரம் வந்து கிலோவே 300 ரூபா தான். பேபி வஞ்சரம் கிலோ 100 ரூபா. அப்புறம் பெரிய வஞ்சரம் வந்து 600 சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரானெல்லாம் வந்து 300 ருபீஸ் தான் ஒரு கிலோவே. அதுக்கப்புறம் சங்கரா மீன் வந்து கிலோ 200 ரூபா போட்டிருந்தாங்க. ஊளி வந்து ஒரு கிலோ 250 போட்டிருந்தாங்க. இது பாருங்கள், இது பேபி வஞ்சரம் கிலோ 100 ரூபா தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வந்து நெய்த்திலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நெய்த்திலி வாங்கியிருந்தோம். மத்தியும் வாங்கியிருந்தோம். மத்தி குழம்பு வச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு. நண்டு வந்து 200 ரூபா தான். ஆனால் நண்டு எனக்கு செய்ய தெரியாதுன்னு வாங்கலை. எப்போவுமே இந்த ஒரு இடம் ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எல்லா கடையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரேட்டும் எங்கே சீப்பாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. உள்ளே போனோன்னே வாங்காதீங்க. அதுக்கப்புறம் க்ளீனிங்க்கு அங்கேயே க்ளீனிங் பண்ணி தருவாங்க. அங்கேயே கொடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மத்தி க்ளீனிங்க்கு வந்து ஒரு கிலோவுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரானுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மீதி மீனுக்கெல்லாம் வந்து 20 ரூபா 15 ருபீஸ் அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபிஷ் மார்க்கெட் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய்.